புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு அன்பு வணக்கம். அதே போல நம்முடைய என்டிஏ தலைவர் பாரதத்துடைய வலிமையான பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழகத்துடைய தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனது அருமைக்குரிய அருமை சகோதரர் அன்பு நண்பர் திரு டிடிவி அவர்களுக்கும் அதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு அன்புக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் அதேபோல நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நகர்மன்றத்துடைய தலைவர் அண்ணன் சிவா ராஜமாணிக்கம் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் எனது அருமைக்குரிய அருமை சகோதரர் எஸ் காமராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் எனது அருமைக்குரிய தம்பி வி.கே. செல்வம் அவர்கள், அதேபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் கங்காதரன் அவர்கள், அந்த கிணிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்கள் சென்னையிலே இருக்கிறார் என்பதனால இங்கே அந்த கட்சியுடைய குழுவிற்கு செயலாளர் வருகின்றிருக்கக்கூடிய வடுவூர் கரிகாலன் அவர்கள், அதே போல நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய ஐஜேக்களுடைய மாவட்ட செயலாளர் தம்பி பாண்டியன் அவர்கள், அன்புக்கினிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தம்பி குமார் அவர்கள், வளரும் தமிழகத்தின் கட்சியிலிருந்து வருகிறக்கூடிய அன்புக்கினிய அருமை சகோதரர் அவர்கள், அதேபோல நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய அருமைக்குரிய அருமை சகோதரர்கள் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தம்பி பொன் வாசிராம் அவர்கள், தம்பி கோபால் அவர்கள், திரு டி மனோகரன் அவர்கள், அன்புக்கினிய சகோதரி சுதா அன்பச்செல்வன் அவர்கள், அன்புக்கினிய எம்.கே. கலிவன் அவர்கள், தம்பி சந்தன செல்வன் அவர்கள், சகோதரர் ஹரீஷ் அவர்கள், வி.வி. ராமகிருஷ்ணன் அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள், அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகின்ற சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் சகோதரர் நண்பர் சத்தியமூர்த்தி அவர்கள், தம்பி அசோகன் அவர்கள், தம்பி எம்.எஸ். சங்கர் அவர்கள், அதேபோல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருகின்றக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் ஜெயக்குமார், ராஜேஷ், வடுவூர் துரைராஜ், அன்புக்கினிய செல்வம், அன்புக்கினிய ராமநாதன், சதீஷ், வீரமணி, விஸ்வா, முருகானந்தம், கோவி, சரவணன், லெனின், அதேபோல மாணிக்கம் உள்ளிட்ட எனது அருமைக்குரிய நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்கக்கூடிய மன்னாடு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துறை நகர செயலாளர் தம்பி ஆஜி குமார் அவர்கள், அன்புக்கினிய அமமுக நகர செயலாளர் ஆனந்தராஜ் அவர்கள், அன்புக்கினிய தமாகவுடைய நகர தலைவர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் நகர்மன்றத்துறை தலைவர் அன்புக்கினிய விஎஸ்ஆர் அவர்கள், அன்புக்கினிய பாமக நகர தலைவர் அரவிந்தன் அவர்கள்,
பிஜேபியுடைய நகர தலைவர் ராமநாதன் அவர்கள் இன்னும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சேர்த்துக் கொள்ளக்கூடிய அன்பிற்கினிய நிறைவாக நன்றி வரக்கூடிய மன்னார் ஒன்றிய அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் எனது அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், அன்பிற்கினிய பிஜேபி வட்டார தலைவர் KL செல்வம் அவர்கள், அன்பிற்கினிய அமமுக ஒன்றிய கழக செயலாளர் ரெங்கராஜ் அவர்கள், பாமக ஒன்றிய செயலாளர்கள் நாகராஜ் அவர்கள், சுந்தர் அவர்கள், வினோத் அவர்கள், அன்பிற்கினிய அருமைசர் தமாக வட்டார தலைவர் பறவை செல்வேந்திரன் அவர்கள், அன்பிற்கினிய தமிழ்நாடு காங்கிரஸ் வட்டார தலைவர் முனியப்பன் அவர்கள், அதே போல அன்பிற்கினிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் நிகழ்ச்சன் அவர்கள், இன்னும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய நீடாவன மேற்கு ஒன்றியத்தை சேர்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் அருமை சோதரர் எம் ராஜேந்திரன் அவர்கள், அதே போல அமமுக ஒன்றிய செயலாளர் தனபால் அவர்கள், அன்பிற்கினிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் வேலன் அவர்கள், பாஜக ஒன்றிய செயலாளர் வீரமணி அவர்கள், அன்பிற்கினிய அருமை சோதரர் தமாகவுடைய ஒன்றிய தலைவர் நாதன் அவர்கள், அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி அவர்கள், கவின் தம்பி வடக்கு தமிழகத்தை சேர்ந்த கவின்ராஜ் அவர்கள், இன்னும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சேர்த்துக் கொள்ளக்கூடிய நீடாமங்கலம் கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த அருமைக்குரிய ஒன்றிய அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆர் ஜனகர் அவர்கள், அருமைக்குரிய அமமுக ஒன்றிய செயலாளர் தம்பி சுந்தர் அவர்கள், அதே போல பிஜேபியுடைய ஒன்றிய தலைவர் பிரபாகரன் அவர்கள், அருமைக்குரிய தமாகவுடைய வடக்கு ஒன்றியத்துடைய தலைவர் பிச்சமணி அவர்கள், அதே போல ஒட்டக்குடி குணசேகரன் அவர்கள், அருமைக்குரிய அருமை சோதரர் வேலப்பன் அவர்கள், பாமக ஒன்றிய தலைவர் வேலப்பன் அவர்கள், நீடாமங்கலம் பேராட்சியுடைய அதிமுக ஒன்றிய நகர செயலாளர் தம்பி ஷாஜான் அவர்கள், அதே போல தமாகவுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நகர தலைவர் ஸ்ரீதர் அவர்கள், அன்பிற்கினிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் தம்பி சங்கர் அவர்கள், இன்னும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோட்டூர் ஒன்றியத்தை சேர்ந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமைக்குரிய அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் அவர்கள், அன்பிற்கினிய தமாக கோட்டூர் தெற்கு வட்டார தலைவர் பாண்டியன் அவர்கள், அதே போல அமமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள் தம்பி சங்கர் அவர்கள், தம்பி சேகர் அவர்கள், தம்பி சங்கர் அவர்கள், அன்பிற்கினிய பிஜேபி ஒன்றிய தலைவர் அருமை சோதரர் ஆர் சதீஷ் அவர்கள், இன்னைக்கு நிலமா வந்திருக்கிற எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்துடைய தலைவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் நிலமா வந்திருக்கிறீர்கள். அதே போல எங்களை இயக்குகிற எங்களை தோளிலும் மார்பிலும் சுமந்து நீண்ட நெடிய நாட்களாக எங்களோடு பயணிக்கிற எனது அருமைக்குரிய அருமை சகோதரர் இந்திய கூட்டணியை சேர்ந்த எங்கள் சகோதரர்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கியதாக பேரை சொல்லி வணங்கியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல எனது அருமைக்குரிய சகோதரர்களுக்கு இன்னைக்கு தேசிய மகளிர் தினம், அதில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து குடவாசல் மத்தியானம் கேக் வெட்டி கொண்டாடணும். இன்றைக்கு மன்னார்வழியில் இந்த சகோதரியை சந்திக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை. நீடு வாழ வேண்டும், நெறிது வாழ வேண்டும், என்னாலும் பெண்கள் பேர் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய அம்மாவை வெளிப்படுத்தி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமைக்குரியவர்கள், நம்முடைய தலைவர்கள்லாம் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்கள்லாம் இங்கே நிரம்ப பேசியிருக்கிறார்கள். நிரம்ப என்று சொன்னால் நாம் எல்லா கூட்டங்களையும் எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு எய்முன்னு ஒன்று இருக்கும். ஒரு எய்முன்னு இருக்கும். இந்த கூட்டத்தில் எய்மு மன்னார்வழி சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். மன்னார்வழி எம்எல்ஏவை இந்த முறை நாம் கைப்பற்ற வேண்டும். அது கை கட்டினால் மட்டும் போதாது, உழைத்தால் வெற்றி பெறுவோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து மேலையாக இருக்கிறோம், எதிரையாக இருக்கிறோம். எனவே பெரிய சகோதரர்கள், நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால், ஒருங்கிணைந்து நாம் களத்தில் நின்றால் நம்ம எதிர்ப்பதற்கு நிச்சயமாக உறுதியாக மன்னார்வழியை யாராலும் முடியாது.
நான் இன்னொன்றை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், இது மன்னார்குடியில அருமை சகோதரர் எஸ் காமராஜ் அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள், எங்களுக்கு வழி இருக்கிறது, எங்களுடைய வழியை நீங்கள் போக்க வேண்டும், நீங்கள் மருந்தாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அது வந்து அதில் 96 உறுப்பினர் எம்கே கலியம்மாள் வந்து 96 வேட்பாளர் 96 வேட்பாளர் எம்கே கலியம்மாள். அதுக்கு பிறகு 2001 கூட்டணிக்கு கொடுத்தோம். சிவபுண்ணியா அவர்களுக்கு வெற்றி பெற்றார். 2006 நான் நாடாளுமன்ற மேல உறுப்பினராக இருந்தேன். 1.5 ஆண்டுகள் எனக்கு எம்பி பதவியே பாக்கி இருந்துச்சு. அப்போ வந்து அம்மா வந்து நீ ஏன் நின்று காமராஜ், நான் வந்து பணம் தான் கட்டல மன்னார்குடிக்கு, நான் எம்எல்ஏ எம்பி இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு, நம்ம எப்படி பணம் கட்டுறதுன்னு, நான் பணம்லாம் கட்டல, எனக்கு இந்த ஐடியா வந்து அந்த எண்ணம் இல்லை, அந்த ஆசை இல்லை. இது வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் நீண்ட நாட்களாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நான் வந்து பணம் கட்டலை. ஆனால் அவங்க அம்மா அவர்கள் நீங்களே நின்றுலாம் காமராஜ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் நான் வந்து அம்மாட்ட இல்லைம்மா, இல்லை காமராஜ் சொல்லுங்கள், சொல்ல கேளுங்க, நீங்கள் தான் மன்னார்குடி வேட்பாளர்னு அம்மா சொன்னாங்க. நான் 2006 இங்கே நிற்கிற பொழுது அந்த தொகுதி இன்றைக்கி உங்களுக்கு உள்ள பிரச்சனையை சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம வந்து எளிதாக இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம், வலிமையாக இருக்கிறோம், நம்ம கைக்குள்ள இருக்கு. அதனால சொல்றேன், நான் வந்து தேர்தல் 2006 நானும் அதுக்கு முன்னாலே கலியபெருமாள் அவர்கள் நின்ற பொழுது அது அன்றைக்கு இருக்க சூழ்நிலை வேறு. 96 கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்தோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து நம்முடைய பொதுச்சாலை அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இழக்கிற சூழல்லாம் நமக்கு ஏற்பட்டது. அந்த சூழலை வேறு. நான் 2006 நின்னப்ப வந்து நம்ம ஏழு முத்துப்பேட்டை வரைக்கும் போகும் தொகுதி, பாலாவாய் நெச்சூர் பாலாவாய் வரைக்கும் அந்த கோயிலூர் முன்னாடி வரைக்கும் ஒரு தெரு போகும். கோயிலூரில் லெஃப்டில் அந்த ஆற்றுக்கரை போவோம், அங்கே போய் ஒரு 50 குடும்பம் இருக்கு, அது வரைக்கும் போகும் தொகுதி. இங்கே மாவூர் வரைக்கும் போகும். மாவூர் கேட் இருப்பாங்க, மாவூர் கேட் வரைக்கும் நம்முடைய தொகுதி மன்னார்குடி தொகுதி. ரொம்ப அன்றைக்கு இருந்த அலை கூட்டணி வந்து இங்கே இந்த தொகுதியெல்லாம் குளவாய்க்குளம் முடிச்சா, கூத்தாநல்லூர் நகரம் முடிச்சா, நமக்கு இந்த பகுதியெல்லாம் 6000 ஓட்டு கூட வாங்கிட்டு போனேன். நம்மளுக்கு இந்த பகுதியெல்லாம் 6000 ஓட்டு கூட வாங்கிட்டு போனோம். கடாயமலை இதில் மட்டும் 20 பஞ்சாயத்து மட்டும் 6000 ஓட்டு குறைஞ்சிட்டேன். 6000 ஓட்டு குறைஞ்சிட்டேன். கூத்தாநல்லூரில் குறைஞ்சது. மன்னார்குடி டவுனு நம்ம நினைச்சது வேறு. அது நான் வந்து அது ஒரு 2000 ஓட்டு அதில் கம்மியானது. மொத்தம் 6900 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். அது பெரிய கூட்டணி. அவங்க கூட்டணி அந்த தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய கூட்டணி அன்றைக்கு. அந்த கூட்டணியில் அது வந்து திருத்துறைப்பூண்டி முதல் மன்னார்குடி 2 அவங்களுக்கு தொகுதியில் வந்தால் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக இருந்தது, இடமா இருந்தது. மன்னார்குடி 1, திருத்துறைப்பூண்டி 1, மன்னார்குடி 2 என்ற அளவில் கைவிட்டவங்கள 5க்குள்ள ஒரு தொகுதியாக நமக்கு மன்னார்குடி தொகுதி இருந்துச்சு. அதுலேயும் மிகப்பெரிய போராட்டம். நான் 4 சட்டமன்ற தேர்தல் நின்றுவிட்டேன். நம்முடைய மாவட்டத்தில் மன்னார்குடியில் 1 முறை, நன்னிலத்தில் 3 முறை, 4 சட்டமன்ற தேர்தலில் நின்றுவிட்டேன். 3 தேர்தலில் நன்னிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதில் நான் 9 ஆண்டுகள் அமைச்சராக இருந்துவிட்டேன். அதில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அந்த தேர்தலில் நான் பார்த்த வேலையை விட, அந்த 3 தேர்தலில் நான் பார்த்த வேலையை விட மன்னார்குடியை பார்த்த வேலை என்பது ரொம்ப கடுமையான வேலை. ரொம்ப கடுமையாக பார்த்தேன். எல்லாரும், நான் மட்டும் இல்லை, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப கடுமையாக பார்த்தோம். தேர்தல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நான் தூங்குவேன். அது வந்து எனக்கு இது நீண்ட நாட்களாக இருக்கிற அந்த அக்கறை, கவலை, அந்த கடமை, அதுலேருந்து நான் ஒரு நாள் கூட கவலையே கிடையாது. 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நான் தூங்குறதே கிடையாது. கடைசி நேரம்லாம் நான் வந்து 2வது தேர்தலில் 5% கம்மியாக இருக்கிறேன் அப்படின்னு தினத்தை தந்தி டிவியில் அது யாரு பாண்டே சொல்லிட்டார். நான் 5% எத்தனை 5 நாளைக்கு முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடி சொல்றேன். நான் வந்து
5% பின்தங்கி இருக்கிறேன் நல்ல தொகுதியிலன்னு. அந்த 5 நாட்கள் நான் தூங்கவே இல்லை. நீங்க எப்படி தூங்காம வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு எப்படியோ வேலை பார்த்தேன். அதுதான் நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்றது. அந்த 5 நாள் தூங்கவே இல்லை. எங்கேயாவது ஒரு முறையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கி விழுந்து விடிய வேலை பார்த்தேன். அப்படி 22,000 ஓட்டை ஜெயிச்சோம். இருந்தாலும் நம்முடைய சின்ன சின்ன இதுவும் வந்துடக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை கூட வராம அந்த வேலையை கொண்டு போகணும். அதுல நம்ம வந்து முதல் தேர்தலில் கிடைத்த அந்த உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு இருந்தாலும் அந்த தொகுதியுடைய அமைப்பு அவங்களுக்காக இருந்த அமைப்பாக இருந்துச்சு. அதனால நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை நான் இழந்துவிட்டு எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம். எனக்கு கிடைத்ததெல்லாம் வாழ்க்கையில நான் தோற்று வந்தியத்துடைய இணைச்சாளராக இருந்த காலத்திலிருந்து எனக்கு கிடைத்ததெல்லாம் மிகப்பெரிய அனுபவம். நான் மலத்தடியில கூட்டம் நடத்தி கம்யூனிஸ்டுகள் மலத்தடியில கூட்டம் நடத்துவார்கள், அமாவாசை கூட்டம் போடுவார்கள். நான் 1ஆம் தேதி கூட்டம் போடுவேன். நான் ஒன்றிய செயலாளராக கோட்டூர்ல பணியாற்றிய போது 1ஆம் தேதி மலத்தடியில கூட்டம் போடுவேன். ராசியர் ஒரு இடத்துல கூட்டம் போட்டு இருப்பாரு. இறந்து போன மாவட்ட செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் இருப்பார். சிவமணியா ஒன்றிய செயலாளர் கோட்டூருக்கு அவர் ஒரு மருத்துவ கூட்டம் போட்டு இருப்பார். நான் ஒரு மருத்துவ கூட்டம் போட்டு இருப்பேன். இந்த அனுபவங்கள் வந்து எனக்கு இன்றைக்கு வரை கை கொடுக்குது. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, அந்த 2006 அதில் வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டேன். மறுபடியும் எம்பியா இருந்து 1 வருஷம் மறுபடியும் முடிச்சுட்டு தான் அந்த பீரியட் முடிச்சுட்டு அப்புறம் 2011 இந்த தொகுதியுடைய வேட்பாளர் நல்ல தொகுதியுடைய வேட்பாளர் வருது. இதுக்கு இடையில 2011 டீலிமிட்டேஷன்ல அப்படியே அல்வா தூண்டு மாதிரி தொகுதி. நீங்க வந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன். டீலிமிட்டேஷன்ல நான் வந்து மன்னார்குடி தொகுதி தான் 2011 பணம். என் சகோதரர்களுக்கு நீங்கெல்லாம் என்ன நான் நன்னிலத்தில் 3 முறை சட்டம் கொடுக்கிறேன். என்னை வந்து அப்படியே சகோதரன் எஸ் காமராஜ் அவர்கள் நம்முடைய நிர்வாகி மலர்வந்தன் அவர்கள் வந்து நாங்கள் தஞ்சாவூர் கூட்டத்தை முடிச்சு வந்து லேட் ஆகிட்டு மலர்வந்தன் 1 மணி நேரம் உயிரை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். நான் வந்த வரைக்கும் இந்த கூட்டத்தை எடுக்கிறதுக்காக ஆவூரில் இருந்த ஒரு பெரிய இது மாதிரி செயல்கள் கூட்டம் ஒவ்வொரு ஒன்றியமாக வச்சிருந்தா அது ஆவூர் உயிரை கொடுத்து பேசிட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாத விட உயிரை கொடுத்து பேசிட்டு இருந்தார். அவன் வந்து நான் 3 முறை என்னை அப்படியே அந்த மக்கள் என்னோட இதாக இருப்பான். நான் வந்து ரொம்ப இணங்கி அப்படியே மக்களோட மக்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கு காமராஜ் தான் வரணும், நமக்கு காமராஜ் தான் வரணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அப்படியே நம்ம ஆனதுலேயே அப்படி உருவாக்கி. ஆனால் நான் வந்து 2011 மன்னார்குடிக்கு தான் பணம் கட்டுறேன். அம்மா சொன்னாங்க, அம்மா என்ன நினைச்சாங்க, பக்கத்தில் என்ன தொகுதி இருக்கு அவங்க கேட்டாங்க. இல்லைம்மா டீலிமிட்டேஷன் வந்து ரொம்ப நல்லா ஆகிட்டுமா, மன்னார்குடி தொகுதி வந்து டீலிமிட்டேஷன்ல நல்லா ஆகிட்டு நான் ஜெயிச்சிடும் அம்மாட்ட சொல்ல முடியாது. அம்மா பேரை சொல்லி நான் ஜெயிச்சிடுவோம்மா அப்படிதான் சொன்னேன். நான் சொல்றதை கேளுங்க காமராஜ், ரொம்ப நாளைக்கு பிறகு அம்மா இருக்கும்போது சொல்ல முடியாதுமா, உங்களிடவே சொல்கிறேன். வந்து ஏன்னா நான் வந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு என்னை உருவாக்கி அனுப்பிவிட்ட வேண்டிய என்னை செதுக்கி அனுப்பியது இந்த மன்னார்குடி பகுதி, மன்னார்குடி தொகுதி, மன்னார்குடி மக்கள், இந்த மன்னார்குடி சுற்றி இருக்கிற நம்முடைய மக்கள் தான் என்னை வந்து சின்ன வயதிலிருந்து அப்படியே செதுக்கி நீ இப்படி இரு, உனக்கு நாங்கள் தோளோடு தோல் கொடுக்கிறோம் என்று தோல் கொடுத்த தோழர்கள், நண்பர்கள், தம்பிகள், சகோதரர், அண்ணன்மார்கள் இருக்கிற சகோதரர் இருக்கிற தொகுதி. அதனால அம்மா சொன்னாங்க, இல்லை காமராஜ் நான் எந்த தொகுதியும் நன்னிலாம் பக்கத்தில் நான் சொல்றேன் காமராஜ் சொன்னாங்க. நல்ல அறிவிப்பு எனக்கு வந்துச்சு. அப்போ வேட்பாளர் அதுக்கு சில காரணங்கள் சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த காரணம் வந்து அண்ணன் சிவானை வந்து அன்றைக்கு வேட்பாளர் ஆகிட்டேன். வேட்பாளராகி அதை வந்து நம்ம கைத்தாட்சியமாக விட்டுட்டோம். நான் இன்னொன்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், வெற்றி பெற்றுவிட்டோம் என்று எந்த தேர்தலிலும் நாம் வந்து பணியாற்றக்கூடாது. வெற்றி பெற வேண்டும் என்று பணியாற்றணும். வெற்றியை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறத தவிர ஜெயிச்சிட்டோங்கிற அந்த மனப்பு வரக்கூடாது. அது அந்த எண்ணமே வரக்கூடாது. ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் என்ன வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. நம்முடைய நிர்வாகிகளுக்கு நம்முடைய அமைப்புரிய அன்னை சொன்னார் பாருங்க, நான் நெல்லத்தில் சொன்னேன், நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், மன்னாலையும் சொல்றேன், நான் வந்து பலாக்கோட்டைக்கு வியூகம் வைப்பதை விட, நான் பஞ்சாயத்துக்கு வியூகம் வைப்பதை விட, நான் நெடுவாக்கோட்டைக்கு வியூகம் வைப்பதை விட, நான் சவளக்காரனுக்கு வியூகம் வைப்பதை விட, நீங்க உங்க ஊருக்கு
நாங்க இப்படி பண்றோம், இது பண்ணா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். நீங்க அந்த வியூகத்தை நான் உதாரணத்துக்கு அளவுக்கு சொன்னேன். நாங்களே எங்க ஊருக்கு இது பண்ணீங்கன்னா நாங்க தூக்கி நிறுத்திடுவோம், அதிகமான வாக்களை பெற்று தருவோம், எங்களால முடியும், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா நாங்க அதையும் செக் பண்ணிட்டு சரியா பண்ணிருக்கீங்களா, இது எல்லாரும் நிர்வாகி எல்லாம் மூத்தவர்கள் தேர்தலை கண்டவர்கள் அவர்லாம் எனக்கு வந்து செஞ்சிருக்கீங்க, சரியா பண்ணிருக்கீங்களா, சரியா பண்ணுவீங்க, எங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, அது நீங்க சரியா பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே அதை வந்து செயல்படுத்துவோம். அது நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம். நான் வந்து 84 திருநெல்வேலி இடைத்தேர்தல் 84 திருநெல்வேலி இடைத்தேர்தல் ஆரம்ப ஏற்படவர்கள் வேட்பாளர் அளிக்கிறார் ஞானசுந்தரம் அவர்கள் எம்எல்ஏ மன்னாடி எம்எல்ஏ. அப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து வெளில வந்த காலம் 83 வெளில வரேன். 86 தேர்தல் 86 சட்டமன்ற தேர்தல் திருநெல்வேலி. அப்போ நான் வந்து என்ன கூட அரசு வராது, எங்களுக்கு ஒரு பகுதி மாநகர் பகுதியில் இப்போ நகராட்சி இருந்தது, இப்போ மாநகர் அந்த பகுதியில் ஒரு இடம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஒரு வாரம் 2 வாரம் எங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அவரோட அண்ணனோட போய் நானும் அவரோட தங்கியிருந்து ஒரு 15 நாட்கள் இருந்தோம். இருக்கிற பொழுது ஒரு சேர்வு கூட்டம் நடந்துச்சு, ஒரு சேர்வர் கூட்டம். அந்த சேர்வர் கூட்டத்தில் அப்படியே ஆலோசனை பண்ணிட்டு அங்கே வந்துருக்காங்க. அதில் அந்த சேர்வர் கூட்டத்தில் செல்வ பாண்டியன்னு வந்து மலைச்சாக்கு இல்லாதவங்க, முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், உள்துறை செயலாளர், 2 தடவை எம்பி. அவர் வந்து யாருன்னா செல்வபாண்டியனோட மருமகன். அந்த பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பம். இந்த செல்வபாண்டி யாருன்னா காங்கிரஸ் கட்சியுடைய சபாநாயகர். ரொம்ப அந்த பாலத்துக்கு திருநெல்வேலியில் இருக்கிற அந்த பெரிய பாலத்துக்கு தான் செல்வபாண்டியன் பாலம்னு இருக்கும். அந்த திருநெல்வேலி பாலம் பெரிய பாலம். அவர் வந்து அதே ஜாமுன்னு இருப்பார், அதே ஒயிட்டாக ஜாமுன்னு வந்து செக்கச்சேன்னு வந்து என்கிட்ட அப்படி இன்னும் பேசினாரு. ஆளே அப்படி ஜாமுன்னு இருப்பார். அப்படி இருந்து பேசினார். பேசும்போது வந்து தேர்தல் களம் நாம் காண இருக்க அவர் சொன்னது வார்த்தை 86 எத்தனை ஆண்டாவது இன்னைக்கு, அதில் ஒரு 40 வருஷமா 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஞானசுந்தரம் அவரோடு நான் திருநெல்வேலி தேர்தலில் பணியாற்றிய அந்த காலத்தில் அவர் செல்லபாண்டியன் அவர்கள் பேசின பேச்சு என்னன்னா, தேர்தல் களத்தில் நிற்கிறோம், நீங்கள் எதுக்கும் அஞ்சக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் தயங்கக்கூடாது, இது இல்லை வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது அந்த திருநெல்வேலி அந்த பாணியிலே சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நாங்கள் தர்றோம், இது இல்லைன்ட்டு நீங்க வந்து பேசாம வாழா இருந்துவிடக்கூடாது. என்ன வேணும், அருவா வேணுமா, அவர் சொன்ன வார்த்தை, அருவா வேணுமா, கத்தி வேணுமா, திமுக அருவா வச்சிருக்காங்க, கத்தி வச்சிருக்காங்களா, அவர் திமுக கொஞ்சம் அட்டாசியெல்லாம் பண்ணுவாங்க, திமுக காரங்க கத்தி வச்சிருக்காங்களா, கத்தி வேணுமா சொல்லுங்க, கத்தி தரோம், அருவா வேணுமா சொல்லுங்க, அருவா தரோம், இன்னும் சொல்றேன் துப்பாக்கி வேணா சொல்லுங்க, துப்பாக்கி தர்றோம், நீங்க எதாவது மச்சனா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சொல்ல மாட்டேன் சொல்ற. அதனால இந்த தொகுதியில நம்முடைய மன்னார்குடி தொகுதியை அவர் ஏதோ பெரிய 3 முறை எம்எல்ஏ ஆகிட்டார். ஒரு நடைபெற்று கூட வந்து நம்முடைய பகுதியில் பல ஊரில் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. எல்லா இடங்களுக்கும் அவர் சென்றது கிடையாது. ஒரே நிகழ்ச்சினா மக்களோட மக்களாக இருக்கணும் இல்லை, இருந்தாலும் தெரிவு செய்யப்படுவார். அது சூழல், சந்தர்ப்ப சூழலில் மறுபடியும் அவர் 3 முறை தேர்வு செய்யப்பட்டு விட்டார். எனவே அன்றைக்குரிய சகோதரர்கள் அது வந்து நம்மளோட வாழா நம்ம ஏதோ வந்து பேசாமல் இருந்துட்டோம், நம்ம ஏதோ இழந்துட்டோம், நம்மளா இழந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி கைத்தாட்சியம் விட்டுட்டோம், சிவான வெற்றியை வந்து கைத்தாட்சியம் விட்டுட்டோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எல்லாரும் அந்த பேச்சு எழுதி பாருங்க. அந்த பேச்சு வந்து நம்ம வந்து கீழே தண்ணி கொஞ்சம் ஓட்டல 1900 ஓட்டாம 1900 ஓட்டுல வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். அடுத்தது அருமைக்குரிய அருமேஸ்வரர் எஸ் காமராஜ் அவர்கள் வேட்பாளராக இருந்தார் 2016. வந்து பலமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதோ காரணம் நம்ம வெற்றி வாய்ப்பை நான் 2 முறையும் நன்னிலத்துடைய வேட்பாளர் முழுசா நான் நன்னில வந்து நான் இன்னொன்று சொல்ல, நன்னில வந்து சாதாரண தொகுதியெல்லாம் கிடையாது. மன்னார்குடியை, திருவாரூரை, திருத்துறைப்பூண்டியை ஒப்பிடுற பொழுது நன்னிலமும் சாதாரண தொகுதி கிடையாது. எல்லா கட்சியும் இருப்பாங்க,
அவங்க கூட்டணி கட்சி எல்லாருக்கும் பலம் இருக்கும். அது எல்லா கட்சியும் பலமாக இருப்பாங்க. அதை வந்து போராடி நம்ம வந்து அப்படியே ஒன்று ஒரு சிங்களா உருவ மாதிரி நம்ம உருவி அதில் வச்சுக்கணும். நான் வந்து பெரிய லெவலில் நான் மற்ற இடங்களில் நான் இப்போ இருக்கிற அளவில் இப்போ கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கேன். இந்த அளவுக்கு நான் இருக்க முடியுமா? உடம்பு செல்லாமல் போனப்போ 4500 ஜெயிச்சேன். உயிரே போயிட்டு 2வது பிறகு எனக்கு பிறகு அப்பயே எனக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி 11,000 ஜெயிச்சிருக்கேன். 22,000 ஜெயிச்சிருக்கேன். 4,000 ஜெயிச்சேன். தேர்தல் வந்து கண்பத்தி பாம்பு மாதிரி இருக்கும். அதில் நம்ம அதை சொல்லி அதை 9,000 வித்தியாசத்தில் நம்முடைய இஸ்காமராஜருக்கு வெற்றி வாய்ப்பு நடக்கும். அதையும் வந்து அந்த தேர்தலும் நானும் தினந்தோறும் நான் வரும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது திரு காமராஜ் அவர்களை வர வச்சு 2 பேரும் ஒன்றா சிக்கன் சாப்பிடுவோம். வீட்டில் பல நாட்கள் சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டு வந்து எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும், கை விட்டுறக்கூடாது. இல்லை ஜெயிச்சிடலாம், எல்லாம் நம்ம நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஓட்டு ஜெயிக்கலாம், 20,000 ஓட்டு ஜெயிக்கலாம்னு எனக்கு சொல்லுவார். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கவனமாக இருக்கணும், விட்டுறக்கூடாது, விட்டுட்டா பிடிக்க முடியாது அப்படின்னு நான் திரும்ப நான் சொல்லுவேன். அவரும் திரும்ப அவர் வேலை பார்க்கல, விட்டுட்டாருன்னு நான் சொல்லலை. நீங்கள் அந்த எண்ணம் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், பெரிய ஓட்டை ஜெயிச்சிருவாரு, அவர் பெரிய ஓட்டை ஜெயிச்சிருவாரு சொல்ல கை தட்டுற வேலைகள் மட்டும் நம்ம இருக்கோம்னா ஏமாந்து போடுவோம். இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி விடுறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த தொகுதியில ஒரு ஏமாற்றம் நடக்கிறது. அதை கண்டுபிடிக்க அந்தந்த ஊர்ல தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த ஊர்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அதை பேலன்ஸ் பண்ணணும். என் பூத்துல நான் ஓட்டு போடுவாங்க. இந்த சேலஞ்சை எல்லாரும் எடுத்துக்கணும். என்னுடைய பூத்துல நான் அதிகமான வாக்குகளை பெற்று தருவேன். என்ன ஒவ்வொருத்தரும் சொல்லணும். என் பூத்துல நான் வந்து அதிகமான வாக்குகளை பெற்று தருவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா நம்ம வெற்றி யாரும் தருக்க முடியாது. அடுத்த தேர்தல் 2021 தேர்தல் சின்ன நமக்குள்ள நம்ம அருமை சகோதரர் டிடி சொன்ன அழகா சொன்னார். எங்கள் பங்காளி சண்டை தான் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்துருது. அண்ணன் தம்பியில் 20-21 வருஷத்துக்கு மேலே பிரச்சனை ஒன்றா இருக்க முடியல. சண்டை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. இருந்தாலும் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்தாலும் அடுத்தவங்க வந்து நம்மளை தாக்கிறதுக்கோ அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கோ அது விடுறது கிடையாது. அந்த மாதிரி மறுபடியும் ஒன்று சேர்த்தோம், மறுபடியும் ஒன்று சேர்ந்து விட்டோம். அது அழகா சொன்னாரு. பங்காளி சண்டை ஒன்றும் பெரிய பங்காளிகள்லாம் இல்லைனாங்க, பங்காளிகள். அதனால் நாங்கள் வந்து சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் அம்மாவுடைய நோக்கம். அதை நிறைவேற்றணும்னு சொன்னார். அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம பாடுபடணும். அந்த தேர்தலில் 2020 அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பிளவு வந்ததுனால தனித்தனியாக இருக்க வேண்டியது. சிவான முதல் தேர்தலில், அடுத்த தேர்தலில் எஸ் காமராஜ் வேட்பாளர், 3வது தேர்தல் 2 பேரும் வேட்பாளர். பாருங்க களத்தை, இதுதான் அரசியல். பாருங்க, நினைச்சு பாருங்க. முதல்ல அதிமுக, நம்ம எல்லாம் அதிமுக. அப்படியே கல்லூரியில் படிக்கிற காலத்திலிருந்து நான் முதல்ல இருந்தேன். நம்ம சாமிநாதன் வழக்கறிஞர் சாமிநாதன் எல்லா மேடைகளுக்கும் செல்வோம். எங்களை பேசுகிற சொல்லுவாங்க. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் அருமை சகோதரர் அவருடைய மகளிர் வழக்கறிஞர் சாமிநாதன்ல வந்துருந்தார சாமிநாதன் பொருள்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அன்றைக்கு இருந்த தலைவர்கள் இன்றைக்கு வந்து பேரை நம்ம மேடையில் சொல்லாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால அன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. எந்த விசுவாசத்தோடு உழைக்கும். எங்களுக்கு யார் கை காட்டார்களோ, யார் எங்களுக்கு பாதையை காட்டினார்களோ, யார் எங்களுக்கு அடையாளம் காட்டினார்களோ, யார் எங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் எண்ணினார்களோ அவர்களுக்கு நாங்கள் விசுவாசமாக உழைப்போம். அவரோட உயர், அவருடைய வாய்ப்புகளுக்கு நாங்கள் வந்து உயிர் கொடுத்து உழைச்சோம். ராப்போட உழைப்போம். அந்த காலங்களில் இது அப்போ அந்த மாதிரி கட்சி அதிமுக இந்த மாதிரி இளைஞர்களை சாதாரண மாணவர்களை ஈர்த்த இயக்கம் இயக்கம். அந்த இயக்கத்தில் நமக்குள்ள இதனால ஒரு தேர்தலில் நம்ம அண்ணன் நிற்கிறாரு, சிவானி நிற்கிறார், அடுத்ததுல எஸ் காமராஜ் நிற்கிறாரு, 3வது தேர்தல் 2 பேரும் வேட்பாளர். இன்னொருத்தர் ஊர் 2 விட்டா கூட்டாளி கொண்டாட்டம்னு 2 பேரும் 49,000 ஓட்டு 40,000 ஓட்டு 49,000 ஓட்டு 40,000 ஓட்டு 2 ஓட்டு சேர்த்தா அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம். அதை மட்டும் நம்ம நினைச்சுட்டு சேர்ந்தா இருக்கும்.
அப்படி அந்த எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடாது. நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், அந்த எண்ணமும் வரக்கூடாது. அண்ணன் சிவானந்தனுக்கு போட்ட அந்த 49,00,000 வாக்குகளையும் இப்போ ஒரு வேட்பாளர் என்டிஏ நிற்கிற பொழுது அப்படியே போட்டுவாங்க. இப்போ வந்து கூடுதலாக நம்ம சேர்ந்துருக்கோம். பிஜேபி போன்ற இயக்கங்கள் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வந்து காங்கிரஸ் டவுன் பேர், நம்ம டவுனுங்களாம் நம்ம டெல்டாவில் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டு இருக்கும். இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. பிஜேபி எல்லாம் பெரிய அளவில் இருக்கிறது. நம்முடைய கூட்டத்தில் இருக்கிற இங்கே நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுக பெரிய அளவில் இருக்கிறோம், அதிமுக பெரிய அளவில் இருக்கிறோம், பாமக பெரிய அளவில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஐக்கியவாத எல்லா இதுவும் பாமக பெரிய அளவில் இருக்கிறோம். எல்லாம் இருக்கிற ஊருக்கெல்லாம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த மாதிரி நம்முடைய எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்த போதும் அந்த 49 இந்த 40 இந்த கூட்டத்தில் மட்டும் நம்ம இருந்து விடக்கூடாது. அந்த சிவானனுக்கு விழுந்த 49,000 அப்படியே வந்துடும். நம்ம சகோதரர் காமராஜுக்கு விழுந்த காமராஜுக்கு விழுந்த வாக்கு 40,000 அப்படியே வந்துடும். ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம 82,000 வந்துடுவோம். இது கணக்கு கிடையாது, இது அரசியல் கணக்கு. அப்போ வந்து நம்ம வந்து தெம்பா நினைக்கிறோம், நம்மளாம் ஒன்று சேர்ந்துட்டோம், பெரிய விளையாட்டு நம்ம ஜெயிக்கணும். இன்னும் இந்த 40 இல்லை, இதை விட இன்னும் கூடுதலாக 40 வாக்குகள் வாங்கி 40,000 வாக்கு வாங்கி 1,00,000க்கு மேல வாக்களை பெற வேண்டும். இதோட இதை என்ன சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவோம், அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஜெயிக்கிறோம், மன்னாவுக்கு இந்த முறை வெற்றி பெறுவோம். என்ன வந்து நம்முடைய மன்னாவடி சட்டமன்ற உறுப்பினர் இது நம்ம சகோதரர் எஸ்காமலா சொன்னார், பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தோம், தப்பாவது அழகு கொடுத்துட்டோம், அது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. நடேச தெருவே காணாமல் போயிட்டு கொலை செய்து விட்டார்கள். நடேச தெருவை அங்கே வந்து மூலியாக இருக்கிறார், தப்போலாம் அரிசானது தப்போலாம் மூலியாக இருக்கிறது என்றதெல்லாம் இங்கே சொன்னார். அவருக்கு வந்து அது தெரியும். நடேச தெருவுடைய இங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு, மேடையில் இருக்கிற அருமைக்குரியவர்களுக்கு நடேசன் தெருவை பற்றி நமக்கு தெரியும். ராஜாவுக்கு தெரியுமா? ராஜாவுக்கு தெரியுமா? அதான் மொழியாகிட்டது. நம்ம பெருமிக்க நம்முடைய தெப்ப குளத்தை நமக்கு தெரியும், அவருக்கு தெரியுமா? தெப்ப குளத்தை அவருக்கு தெரியுமா? நேர தேர்தலுக்கு தான் வந்து நேர தேர்தலுக்கு வந்து லைட்டில் இறங்கி லைட்டில் போயிட்டு இறங்கிட்டேன். இதை வந்து இன்னும் அவன் வந்து அதை அனுமதிக்க கூடாது. அவன் வந்து நான் வந்து இன்னைக்கு பொய்யா சொல்லியிருக்கேன். இன்னொரு இல்லை ஒரு சீட்டர், அவங்க ஒரு சீட்டர் பொய்யா சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளை விட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழியில் சொல்லணும், பொய்யா சொல்லிட்டுருக்கான் அவங்க ஒரு சீட் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து திட்டத்துக்கு பேர் மட்டும் அப்படியே வச்சிடறாங்க. எல்லாம் தமிழ் பேர்கள், அழகான தமிழ் பேர்கள். இதுக்கு இந்த பெண்களுக்கு வந்து என்ன வெள்ளும் பெண்களா? வெள்ளும் தமிழ் பெண்கள். 8,000 பேர் 10 பேர் போட்டியை கொடுத்தாலும் இப்போ ஓட்டு கேட்கறாங்க, நம்மளும் ஓட்டு கேட்கணும். நம்ம எதையும் எளிதாக எண்ணிவிடக்கூடாது. திட்டத்துக்கு இது வந்து அவர் கட்சிக்கு, ஆனால் அவர் அரசாங்கத்துக்கு வைத்த எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லாமல் எப்படி முடியும்? பணம் இல்லாமல் திட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுக்குரிய சகோதரிகள் 5,000 பணம் கூட இருப்பார். பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம், மார்ச், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாத பணம் 3,000 கோடைக்காக 2,000. போன வருஷம்லாம் கோடை வரல, இந்த வருஷம் புதுசாக வந்து அதுக்காக 5,000. அந்த மாதிரி நம்ம நீங்கள் தெம்பா சொல்லலாம். அவர் 5,000 பண்ணணும். ஆட்சிக்கு மீண்டும் எடப்பாடியார் வருகிற பொழுது 2026 எடப்பாடியார் வருகிற பொழுது 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வீடுதான் சொல்லுங்க சேர்க்கணும். அண்ணா நீங்க வருத்தப்படாது, பொதுச்சாளர் இன்னும் முழுசா ரீச் ஆகலப்பா அப்படின்னு சொன்னார். இன்னும் முழுசா கொண்டு போகணும். மோடியும் இப்போ யாரு பாதுகாப்பு பணம் கொடுக்க வேண்டிய யாரு இருக்கிற இடத்துல யார் இருக்கா? மோடி அவர்கள் இருக்கிறார்கள், அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்கள். பணம் கொடுக்கிற இடத்துல நம்ம கூட்டணி கட்சியுடைய தலைவர் எல்லாம் கேட்டால் தமிழகத்துடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும். அதை வந்து நீங்க சரியா கொண்டு போகணும், மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டும். அது நம்முடைய தலையா கடமை. மக்கள்கிட்ட நம்ம செஞ்சதை, நம்ம ஆட்சி காலத்தில் நம்முடைய இதை போயிட்டு அம்மா செய்ததை, எடப்பாடியார் காலத்தில் மக்களுக்கு செய்ததை, நம்முடைய பகுதியில் பெற்ற பலன்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். வருகிற காலத்தில் நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கு பாருங்க,
இந்த தேர்தலுக்கே கொண்டு போய் சேர்க்கணும். 2000 பணம் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க எடப்பாடி அவர்கள், மகளிர் தான் சொல்லியிருக்காங்க. நான் 2000 அறிவிச்ச பிறகுதான் ஸ்டாலின் அறிவிச்சுக்காருன்னு இன்னைக்கு மகளிர் தினத்தில் எடப்பாடி சொல்லிட்டார். நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். 2000 தருவோம். எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்குற மாதிரி 1,35,00,000 பேருக்கு மட்டுமல்ல, அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 7,000 கொடுப்போம். இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் இப்போ நான் இந்த மேடையில் உங்களுக்கு காணிக்கிறேன். எல்லாம் எனக்கு சகோதரர் இதில் இருக்கிறவங்க நீண்ட நிறைய நாட்களாக நட்போடு உறவோடு இருக்கிற காமராஜ் மகன் இருக்கிறேன். நான் ஏதாவது வாய்க்கு வந்து பொய்யை சொல்லிட்டு போகலாம். வாய்க்கு வந்து பொய்யை சொல்லிட்டு போகலாம். இல்லை தொகுதியில் போய் என்ன தொகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கொலையில் போய் நின்று ஏதாவது சொல்லிட்டு பொய்யை சொல்லிட்டு போகலாமா? ஸ்டாலின் பொய்யை சொல்றாங்க. ஸ்டாலின் 100 நாள் வேலையை 125 நாட்களாக ஆக்கி தருவோம் என்று மோடி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மோடி அறிவித்து செய்யாத எது இருக்கிறா? மோடி அவர்கள் அறிவித்து செய்யாத எது இருக்கிறதா? 3வது முறை இந்திய திருநாட்டுடைய முதலமைச்சர் உலக நாடுகளுக்கு மோடி அவர்கள் சொன்னார். அமெரிக்கா இருந்தாலும் ரஷ்யா இருந்தாலும் சைனா இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் நம்ம மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது. இது யாரும் மறுக்க முடியாது. சொன்னா மதவாத கட்சி சொல்லுவாங்க. திமுக கூட்டணி இல்லை, மதவாத கட்சி இல்லை. அப்ப இன்னைக்கு நமக்கு சேர்ந்தா அவங்களுக்கு கசகம். அதனால அதை நீங்க தெளிவுபடுத்தணும். சிறுபான்மை மக்களை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோடி அவர்கள் சொல்லி செய்யாத ஏதாவது உண்டா? எனவே மோடி அவர்கள் அவரிடத்தில் பணத்தை பெற்று தமிழகத்துடைய வளர்ச்சியை உறுதி செய்வோம். எல்லா திட்டங்களையும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். எடப்பாடி அவர் சொல்லுகிறாரே, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் சொல்லுகிறார்களே, நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றுவோம். அதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அந்த உறுதியை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். மத்தியில பாதுகாப்பு இருக்கிறார். இங்க நம்ம ஆட்சி வந்ததும் எல்லா வீடுகளுக்கும் தேவாலயத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். வீடு கட்டி காங்கிரஸ் வீடு காங்கிரஸ் வீடு இது கன்னியாகுமரி எடப்பாடி சொன்னார். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் முத்துப்பாட்டிலிருந்து அழைச்சி வந்துட்டுங்க. ராய்மேட்லேருந்து இந்த பக்கம் நம்ம திருவாரூருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக வருகிறார் பள்ளியாமல். அப்போ பல இடங்கள் ஒரு 7லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே வந்தார். அப்படியே அங்கே புரிந்து உள்ளெல்லாம் போயிட்டு குடிசையெல்லாம் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போகணும். தம்பிடா எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு போகணும். அதனால அப்படியே வந்துருக்காங்க. வந்துட்டு இருக்கும்பா வீட்டில் சொன்னாரு, காமராஜ் எங்கள் மாவட்டத்தில் 30 வருஷம் பின்தங்கி இருக்கு. உங்கள் மாவட்டம்னா எங்கள் மாவட்டத்தை விட கொங்கு மண்டலத்தை விட ஒரு 30 ஆண்டுகள் பின்தங்கி இருக்குமா அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் தானே கைப்பிடிக்கணும். நான் சொன்ன வார்த்தை ரொம்ப பார்த்தீங்களா, எல்லாம் வாய்க்கால் கலந்த வீடு இருக்கு, ஆறுகளுக்கு கரைகளில் வாழ வீடுகள் இருக்கிறது. எல்லா வீடுகளும் புறம்போக்கில் தகுதியான புறம்போக்கு வீடு கட்டக்கூடிய தகுதியான புறம்போக்கில் இல்லை, கோயில் புறம்போக்கில் இருக்கிறது. எல்லாருடைய கதி இப்படிதான் இருக்கு. நீங்க எல்லாம் கைது போறீங்கன்னு சொன்ன போது அங்க அறிவிச்சார், மல்லியாபால் அறிவிச்சார். நான் போனவுடன் ஒரு திட்டத்தை அறிவித்து, திட்டத்தை எல்லாரையும் சேர்ந்து ஒரு திட்டத்தை அறிவிப்பேன், அனைவருக்கும் கான்கிரீட் வீடு கட்டித்தருவேன் சொல்லி மல்லியாபால் அறிவிச்சார். அறிவிச்சு திட்டத்தையும் போட்டார். அதிகாரம் கூப்பிட்டு கோயில் நிலங்களுக்குரிய பணத்தை அரசாங்கமே கட்டிவிடும். கோயில் யாரு பகுதியில் இருக்கும். வீடு கட்டி கொடுக்குற வச்சுக்கோ, மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க. பகுதியும் கட்டுறது கிடையாது. எனவே நீங்க வீடு இருக்கோ அந்த வீடுகள் பகுதிகளுக்கு அரசாங்கமே பணத்தை கட்டிடும். அதுல மீண்டும் ஆட்சியாளர்கள் காங்கிரீட் வீடு கட்டி தருவேன்னு சொல்லி அறிவிச்சார். அது கோர்ட்டுக்கு போயிட்டு இது நம்ம ஆட்சி முடிய போற காலத்தில் அறிவித்த திட்டம் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல ஸ்டே பண்ணாங்க. கோர்ட்ல ஸ்டே பண்ணி இந்த 5 ஆண்டுகள் இப்ப சொல்றாரு 5 லட்சம் வீடுகளை கட்டி தருவோம். 5 லட்சம் நாங்க திமுக ஆட்சி வந்தவுடன் மறுபடியும் ஆட்சி 2.0 வந்தவுடனே 5 லட்சம் பேர் வீடு கட்டி தருவோம், கலைஞர் பேர்ல வீடு கட்டி தருவோம் சொல்றாரு. ஏன் ஸ்டேல இருக்கிறவங்க 5 ஆண்டுகளாக ஸ்டேல இருக்கிற எடப்பாடியார் காங்கிரீட் வீடு கட்டுகிற திட்டம் 5 ஆண்டுகளாக கோர்ட்ல ஸ்டேல இருக்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாரா? இல்லை. அதெல்லாம் போய் சொல்லாரு. இன்னொன்னு, மோடி அவர்கள் அறிவித்த 125 நாட்கள் வேலை திட்டத்தை நீங்க பணம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்டோட வட்டியோட வாங்கிக்கலாம், அதையும் அறிவிச்சார். மோடி அவர்கள் அறிவித்தது அது இங்க போய் சொல்லாது. 100 நாள் திட்டம் பறிபோக போகுது, 100 நாள் திட்டம் பறிபோக போகுது, 100 நாள் திட்டம் நிக்க போகுது
முதலமைச்சர் பொய்யை சொல்கிறார். எடப்பாடி அறிவித்தார் 125 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தரப்படும். மத்திய அரசாங்கத்தில் பேசி 150 நாட்களாக உயர்த்தி தரப்படும். இதை நீங்க கிராமங்கள்ல கொண்டு சேர்க்கணும். 150 100 நாள் வேலை திட்டம் வந்து பெரிய அளவில் மக்களுக்கு வாய்ப்பாடு கொடுக்கிறது. நகராட்சியில பேரூராட்சியில இல்லை. கிராமப்புறங்களில் இதை வந்து எல்லா இடத்தையும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி இந்த ஆட்சியாளர் இன்றைக்கு இருக்கிற இந்த தொழில்துறை அமைச்சர் ராஜா சட்டமன்றத்தை கேட்டேன், வருஷத்துக்கு 5 பேர் வேலை தரணும் சொன்னீங்களா? இப்ப வந்து 4 வருஷத்துல கேட்கணும். 4 வருஷத்துல கேட்டாவது இதுவரை 20 லட்சத்துக்கும் மேல நீங்க வந்து வேலை கொடுத்துருக்கணுமே, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க சட்டமன்றத்தில் நான் கேட்டேன். நீங்க படிச்சுப்பேன் நினைக்கிறேன். கேட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து பணி வாய்ப்பு வேலை என்பது முக்கியம் இல்லை, பணத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சொன்னார். இது சுத்தி மொழியெல்லாம் பேச வேண்டாம், சுத்தி மொழியும் பேச வேண்டாம், சொல்லி எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இல்ல வேலை எல்லாருக்கும் கேட்டது யாருக்கெல்லாம் வேலை தேவையோ அவருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொன்னார். நான் திருவாரூர் மாவட்டம், நான் நந்தினி எம்எல்ஏ திருவாரூர் மாவட்டம், நீங்க மன்னார்குடி எம்எல்ஏ திருவாரூர் மாவட்டம், 2 பேரும் ஒரே மாவட்டத்தில் இருக்கிறோம். ஒரே மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் நீங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? ஏதாவது பட்டியல் இருக்காம பட்டியல் தர முடியுமா? எந்த ஊர்ல எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க என்று கேட்டேன். யாருக்குமே வேலை வாய்ப்பு ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அந்த பொய்யை இவர் சொல்லிட்டு யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க சொல்ல சொல்றேன். நாளைக்கு வந்து வாக்குகள் கேட்கிற போது நான் இந்த ஊர்ல பலவட்டத்தின் பேருக்கு வேலை கொடுத்தேன், உள்ளிவட்டத்தின் பேருக்கு வேலை கொடுத்தேன், ஆலவட்டத்தின் பேருக்கு வேலை கொடுத்தேன், இருவட்டத்தின் பேருக்கு வேலை கொடுத்தோம்னா டவுன்ல பேருக்கு வேலை கொடுத்த சொல்ல முடியுமா? இல்லை. வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கிறார். நான் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறவங்க, நான் என்னுடைய தகுதியில நான் வந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்த காலங்களில் 2500 பேருக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 2500 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். 2000 பேர் முன்னால வேலை பார்த்தவர்களை பர்மனன்ட் பண்ணியிருக்கோம். இதை நான் சொல்ல முடியும், ரெக்கார்டு. இதுக்கு வந்து எதையுமே செய்யாமல் பொய்யே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்கார்ந்து பேட்டி கொடுத்தா மட்டும் போதுமா? இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க தெளிவா வீடு விட உட்காந்து சொல்லணும். மகளிர் வந்து பிரச்சாரங்களை வந்து முடிக்க விடணும். வீடு விடாக குழுவாக சென்று வீடு விடாக சென்று எல்லா இடத்தையும் நம்ம வந்து வாக்குகள் கேட்கிறபடி தொடர்ந்து இருக்கணும். இன்னைக்கு ஒரு கேட்டோம், நாளை கேட்டோம், சோர்வு என்பது இருக்கக்கூடாது. 14ஆம் தேதி அசாம் போறாரு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதுக்கு அடுத்த நாள் தான் தேர்தல் அறிவிப்பு வர வேண்டிய எண்ணுகிறேன். எனவே தேர்தலுக்கு வந்து கிட்ட வந்துருச்சு. இனிமேல் அதற்குரிய அருமை சோதனைகள் நீங்க வந்து சோர்வு இல்லாமல் கடைசி நேரத்தில் திமுக வந்து வேலை பார்க்காத இருப்பாங்க, கடைசி நேரத்தில் வந்து கடுமையாக வேலை பார்ப்பாங்க. நம்ம எளிதாக எண்ணிடக்கூடாது. ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. பெரிய மனபலத்தோடு நம்மோடு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்ம மனபலத்தோட உறுதியாக நின்று நாம் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நீங்கள்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும். வருகின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி போயிட்டு அம்மா போய் ஊங்க முடிக்கிறேன்.